அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நம்முடைய வாழ்வில் நம்மின் உடலில் தீர்க்க முடியாத எவ்வளவு பெரிய நோய்களாக இருந்தாலும், இன்னும் நம்முடைய உள்ளத்தில் தீர்க்க முடியாத எவ்வளவு பெரிய கவலைகளாக இருந்தாலும், இந்த ஒரு சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹு தாலா நம்முடைய நோய்களுக்கான ஷிஃபாவையும் இன்னும் நம்முடைய உள்ளத்திற்கான ஆறுதலையும் தந்துவிடுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூறாவை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த சூறாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பெயர் மட்டுமே, சூட்டிய பெயர் மட்டுமே 70க்கும் மேற்பட்ட பெயர்கள். உம்முல் குர்ஆன், உம்முல் கிதாப், சபை மசானி, ருக்கையா, இது போன்று பல பெயர்களை எந்த ஒரு சூறாவிற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூட்டியதில்லை. இந்த ஒரு சூறாவிற்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து வருகின்றது. இன்னும் அல்லாஹு தாலா குர்ஆனில் எவ்வளவோ சூறாக்களை இறக்கியிருக்கிறான். அதில் ஒரே ஒரு சூறாவிற்கு மட்டும் அல்லாவே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னால் அது இந்த அல்ஹம்து சூறா மட்டும்தான். ஏன்னா அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே கூறும் பொழுது, வலக்கத் ஆதைனாக சபஇ மினல் மசானி வல் குர்ஆனில் அதீம் என்பதாக அல்லாஹு தாலா கூறி காட்டுறான். முஹம்மதே, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய அந்த சூறாவை உமக்கு மகத்தானதாகவும் கண்ணியம் மிகுந்ததாகவும் வழங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தாலா கூறி காட்டுறான். அப்படி அல்லாஹ்வே ஒரு சூறாவை கூறுகிறான் அப்படின்னா இது எவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு சூறா. நாம் மருத்துவமனைகளில் சென்று நம்முடைய நோய்க்கான தீர்வுகளை நாம் காணாவிட்டாலும் இந்த ஒரு சூறாவை ஓதி நம்முடைய நோய்களை நாம் தீர்த்து கொள்ளலாம். நம்முடைய நோய்க்கான ஷிஃபாவை நாம் தேடிக்கொள்ளலாம். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு அல்லாஹ்வால் போற்றப்பட்ட ஒரு சூறா தான் இந்த சூரே ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்பு மட்டுமே 200க்கும் மேற்பட்ட சிறப்புகளை அல்லாஹு தாலா இந்த ஒரு சூறாவிற்கு தந்து விடுகிறான். நமக்கு கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, நம்முடைய உடல்ல நோய்களாக இருந்தாலும் சரி, எல்லா நோய்களுக்கும் எல்லா கண் திருஷ்டிகளுக்கும் நம்முடைய உள்ளத்தில் எவ்வளோ கவலை இருந்தாலும் இது மாதிரி அல்லாஹு தாலா 200க்கும் மேற்பட்ட சிறப்புகளை இந்த சூறால தர்றான். இதை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நேரம் பத்தாது. ஆக நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த சூறாவினுடைய மிகப்பெரிய ஒரு மகிமை என்னன்னு சொன்னால், நம்முடைய எந்த நோய்களாக இருந்தாலும் இந்த சூறாவை ஊதினோம் அப்படின்னா உடனே ஷிஃபாவாயிரும். இதற்கு ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. இந்த சூறாவினுடைய பெயரு சூரா ருக்கையா அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூல்லா ஓதி பார்க்கப்படக்கூடிய சூறா அப்படின்னு சொல்லுவாங்க. அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் பயணம் செய்கிறாங்க. பயணம் செய்யும் பொழுது ஒரு அரபி குலத்தாரை சந்திக்கிறாங்க. ஒரு அரபி குலத்தாருடைய கூட்டத்தை சந்தித்து அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. பேசி இவங்க பாலைவனத்தில் தங்குறாங்க. இருவருமே தங்கும் பொழுது அந்த அரபி குலத்தார்கிட்ட போய் உணவு கேட்குறாங்க. இப்போ அந்த அரபி குலத்தார்கள் கொடுக்க மறுத்துடுறாங்க. சில நேரம் கழிச்சே அந்த அரபி குலத்தாரில் உள்ள ஒரு தலைவருக்கு காலில் தேள் கிடைச்சிருச்சு. இப்போ அந்த அரபி குலத்தாரினுடைய மக்கள் எல்லாரும் போய் அந்த தலைவருக்காக ஷிஃபாவுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. இலைகளை அரைச்சி அதனுடைய அந்த சாரை மேலே புளிகிறாங்க, கையை வச்சு அமுக்குறாங்க. இது மாதிரி நிறைய செய்கிறாங்க. ஆனால் எதுவுமே பலன் அளிக்கலை. அப்போ அந்த கூட்டத்தில் உள்ள ஒருவர் கேட்குறாரு, முஸ்லீம் கூட்டத்தார்கள் அங்கே உட்காந்துருக்காங்க, இஸ்லாமியர்கள் அங்கே உட்காந்துருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம இதற்கான ஷிஃபா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்போமா என்று கேட்குறாங்க. உடனே போய் கேளுங்க அப்படின்னு அந்த தலைவரும் சொல்லும் பொழுது இங்கே கேட்குறாங்க, சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. அதில் ஒரு சஹாபி மட்டும் எந்திரிச்சு போய், நான் உங்களுக்கு ஷிஃபாவை ஏற்படுத்தி தர்றேன், நான் ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் ஷிஃபாவை ஏற்படுத்தி தர்றேன், அதற்கு பகரமாக எனக்கு சில ஆடுகளையும் சில பொற்காசுகளையும் தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். எது வேண்டுமானாலும் தர்றோம், முதல்ல இதை ஷிஃபாவை தாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே சரின்னு இவங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் டக்குன்னு போய் நீட்டாக அல்ஹம்து சூறாவை மட்டும் ஓதி அந்த இடத்துல எச்சில் எடுத்து இப்படி தடவுறாங்க. தடவிய உடனேயே மறுநொடியே ஷிஃபா கிடச்சிருச்சு. தேள் எப்படி கொட்டுச்சோ எந்த ஒரு அடையாளமுமே கிடையாது. எந்த ஒரு அடையாளமே இல்லாமல் அவருடைய நோய் சரியாயிருச்சு. சரியான பிறகு சில ஆடுகளையும் சில பொற்காசுகளையும் தர்றாங்க. இவங்க அதை மறுத்துட்டு
இல்லைங்க, நான் ரசூல்லாட்ட போய் கேட்குறேன், ரசூல்லா அதற்கு சம்மதித்தார்கள் அப்படின்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ரசூல்லாட்ட போய் கேட்கும் பொழுது, யார் ரசூல்லா இது மாதிரி நாங்கள் பயணம் செஞ்சோம், இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா, உனக்கு எப்படி இந்த ஃபாத்தியாவினுடைய சிறப்பு உனக்கு தெரியும்? உனக்கு எப்படி இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மகிமை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியாக சொல்கிறாங்க, சரி வாங்கிக்கோங்க, அதில் ஒரு பங்கு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து நாம் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இவங்களை தேள் கொட்டிருச்சு அப்படின்னு கூப்பிட்டாங்கல்ல அந்த சஹாபி, கூப்பிட்ட உடனே எந்த ஒரு சங்கடமுமே இல்லாமல், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அக்யூரேட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம போய் இதை ஓதுனா இது ஸ்டிஃபாக கிடைக்கும், இது சரி ஆகும் அப்படின்னு அப்படி ஒரு எண்ணத்தில் எஞ்சி போயிருக்காங்க. அப்படின்னா இந்த சூறாவினுடைய பவர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியலை. ஆக கண்ணியமானவர்களே, நம்முடைய உடலில் தீர்க்க முடியாத எவ்வளோ பெரிய நோய்களாக இருந்தாலும் இந்த சூறா தீர்த்துவிடும். என்ன நோய்களாக இருந்தாலும் இந்த சூறாவை ஓதி நம்முடைய நோய்களை தீர்க்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.